ஹாய், வாங்க பேசலாம். நான் ஒரு விவசாயி மகன். எனக்கு 2 அக்கா. நான் 3வது பையன். நான் பிறந்த அன்னைக்கே எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. 2 அக்காவும் என்னோட அம்மான்னு சொல்லுவேன். அவங்க தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க ஃபுல்லா. எங்கள் அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. சித்தியோட கொடுமைகள் நிறைய அனுபவிச்சிருக்கோம். 10th முடிச்சோடனே எங்கள் 2 அக்காவையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கு மேலே படிக்க வைக்க முடியலன்னு. நானும் 10th முடிச்சோடனே சின்ன சின்ன வேலை பார்த்துக்கிட்டு, விவசாயம் பார்த்துக்கிட்டு, பக்கத்தூரில் வேலை பார்த்துக்கிட்டு இப்படியே தான் இருந்தேன். அது மாதிரி பக்கத்து ஊருக்கு வேலைக்கு போகும்போது தான் எனக்கு ஒருத்தவங்கள பிடிச்சது. எனக்காகன்னு யாருமே இல்லையேன்னு அன்புக்காக ஏங்கும்போது தான் எனக்கு அவங்களோட அன்பு கிடைச்சிது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வாழ்க்கை. 21 வயசில் கல்யாணம் பண்ணோம். குழந்தையும் பிறந்துச்சு, பெண் குழந்தை. நான் அன்புக்காக அவங்கள கல்யாணம் பண்ணால் அவங்க ஆடம்பர வாழ்க்கைக்காக என்னை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க நினச்சிருக்காங்க லவ் மேரேஜ் பண்ணால் அவங்க எல்லாமே நம்மளுக்காக பண்ணுவாங்க. ஸோ அவங்க அந்த மைண்ட் செட்டில் என்னை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. நான் எனக்கு அம்மாக்கிட்டேருந்து கிடைக்காத அன்பெல்லாம் அவங்கள்ட்ட கிடைக்கும்னு நினச்சி நான் கல்யாணம் பண்ணேன். ரொம்ப முரணாக போயிடுச்சு வாழ்க்கை. சரி, மனைவியோட சந்தோஷம்தான் முக்கியம் அப்படின்னுட்டு வெளிநாட்டு வாழ்க்கையை சூஸ் பண்ணேன். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, மனைவியும் குழந்தையும் சந்தோஷமாக இருந்தால் போதும், குழந்தை நல்லா படித்தா போதும் அப்படின்னு நான் நினச்சேன். வெளிநாட்டில் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேங்கிறத அவங்கள்ட்ட நான் காட்டிக்க மாட்டேன். ஏன்னா அவங்க சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு. அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. பணம் அனுப்புவேன், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தாங்க, குழந்தையும் படிக்க வச்சாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க அவங்களும். அவங்க சந்தோஷத்துக்காகவே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு நான் இங்கே தனிமையில் வாழ்ந்துட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு தான் தெரிஞ்சுது அவங்க எனக்கு துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னு. என்னால் அதை ஏற்றுக்கவே முடியலை. இப்படி நடந்ததை என்னால் ஏற்றுக்கிட்டு வாழவும் முடியலை, விட்டு விலகவும் முடியலை. அதுக்கு காரணம் என்னுடைய பொண்ணு. ஏன்னா நான் அம்மா இல்லாமல் சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். சொல்ல முடியாத கஷ்டம் அது. ஏன்னா என் பொண்ணுக்கும் அந்த நிலமை வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே ரொம்ப பொறுமையாக இருக்கேன். அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? என் பொண்ணை பார்த்து 7 வருஷம் ஆகுது. என் பொண்ணை பார்க்கணும், அள்ளி முத்தம் வைக்கணும்னு அவ்வளோ ஆசையாக இருக்குது. இந்த காரணத்துக்காக எனக்கு ஊருக்கு போகணுன்னே தோண மாட்டுது. என் பொண்ணை எப்படி பார்க்க போகிறோன்னு எனக்கு தெரியலை. என் பொண்ணையை அவங்க என்கிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கேன். தனிமையில் வாழ்ந்துட்டுருக்கிறேன். காசுக்காக ஓடுற மிஷின் மாதிரி நான் வாழ்ந்துட்டுருக்கேன். நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவங்களுக்கு அது ஆறுதலாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க எல்லோரும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.